இருக்கின்றது. எத்தனையோ அவதாரங்கள், எத்தனையோ கோவில் குளங்கள் இருந்தும் எனக்கு என்ன பயன் இருக்கிறது? சத்தம் போட்டா நடக்கிறதே பெருசாயிடும். சும்மா கத்திக்கிறேன் பிராந்த பாடிக்கிறேன். கேட்டாங்களா நாங்க உள்ள இறுதியாக உங்களுக்கு அழிவுத்தானடா நேரிட போகிறேன். அவர்களை கொள்வதற்கு முன்பதாக உன்னைத்தான் நான் கிட்ட வர முடியாது. நாங்க எல்லாம் வர வாங்கணுமே, நீ எதனா வாங்கினியா? இல்லையா? அந்த தேவடியா கிட்ட போய் எதனா வாங்கினுவா போ. குடுப்பாடா குடுகுள்ள எட்டி ஊட்டி புடிச்சிருவோம் போ. அவுத்துட்டுகள் நான் நடக்க போதோ கடவுளை அவுத்துட்டேகள் அப்புறம் போட்டுக்கலாம். தாயே, நானும் குழந்தை குட்டிக்காரதான் தாயே. நான் எந்த குறையும் செய்யல, அவனுக்கு தான் செஞ்சுக்கிறானுங்க. நான் எந்த குறையும் செய்யல. மகனே, எனக்கு ஒரு 3 வரம் கொடுத்தனா அது போய் நான் குழந்தை குட்டிக்காரன். நான் தப்பா ஒண்ணு கேட்கலையான் தாயே. பாவிகள் தான் வஞ்சகமாக என்னிடத்திலே வரத்தை பெற்று விட்டார்கள். நீ வஞ்சகம் இல்லாமல் என்னிடத்திலே வரத்தை கேள், நான் தருகின்றேன் மகனே. கோபால தங்கச்ச நாயக்கச்சுவா நடக்க போதும் ஏது நடக்க போதும்மா. ஒன்னும் இல்லை தாயே, ஒரு 3 வரம் தான் தாயே. 3 வரங்கள் உனக்கு வேண்டும். சரி, எப்பேற்பட்ட வரங்கள் அது கேள், நான் தருகின்றேன். எந்த கிராமத்துக்கு நாடகத்துக்கு போனாலும் இந்த கோழிக்கறி வேணாம் தாயே. அது ஏன்னா சூட்டை கழிப்பிட்டு சூட்டை கழிப்பிட்டு சரி ஆட்டுக்கறியா போனோன்னு ஃபர்ஸ்ட் வரம் கொடுத்தாயே. ஓ, 9 தான் உனக்கு வேலையா? சரி, 2வது வரம் என்ன? 2வது வரம் எந்த கிராமத்துக்கு நாடகத்துக்கு போனாலும் அந்த ஒயின் ஷாப்பு எத்தாப்ல கொஞ்சம் வாயில ஊத்துனா தாயே கை கால் நேரம்லாம் நிக்குது, இல்ல தலைச்சி விட்டு போகுது, வேற ஒண்ணு. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிர் கேடு என்று உரைக்கின்றார்களே, அப்பேற்பட்ட மது உனக்கு வேண்டுமா? எங்களுக்கு எந்த கேடு வராது அம்மா. சரி, 3வது வரம் என்ன? 3வது வரம் என்னன்னா, நாங்க அதிகமா லாங்கில் தான் நாடகத்துக்கு போறோம். நாங்க ஆமாங்க, போகும்போது வேன் எடுத்துன்னு போக மாட்டோம், பஸ்ல வர சொல்லிட்டு சமயத்தில் பஸ்ல போவோம். பஸ்ல போய் ஏறி உட்காந்த உடனே நான் எல்லாருக்கும் டிக்கெட்டு வாங்கணும் கண்ட்ரைட்டு. என்கிட்ட வந்து டிக்கெட்டு கேட்கும்போது பார்வை கொஞ்சம் கம்மியா போகணும். நீ கேட்ட வரங்கள் 3 வரங்கள் இதுதானே மகனே? எழுந்திரு மகனே. நீ கேட்டிருக்கக்கூடிய வரங்கள் இருக்கட்டும். நீ ஆடக்கூடிய நாடக குழுவின் பெயர் என்ன? எதுமா? பொன்னி நாடகம் பண்றேம்மா. இந்த பொன்னி நாடக குழுவிலே ஆடக்கூடிய பப்புன் வேடம் ஆடுகின்றானே, அவன் தலையை எனக்கு பலி கொடுத்தால் இப்பொழுது யாரு ஏழுமலையின் தலையை எனக்கு பலி கொடுத்தால் இப்பொழுது நீ கேட்டிருக்கக்கூடிய 3 வரங்களை நான் தருகிறேன். அப்படி என்ன கேட்டா? என்னடா கேட்டா? அவகிட்ட 3 வரம் கேட்டா. கேட்டதுக்கு என்ன பண்ணாவா? அப்படி நெஞ்சு பூச்சிச்சு. நெஞ்சு பூச்சா? போடு விலங்கு போடு. இப்போ விலங்கு போட அவளுக்கு. அவங்க சாப்பிட்ட போது நீ சாப்பிட போற சீக்கிரம் கூட என்னுடைய கரத்தாலே தானடா நீங்கள் இறுதியில் மாற போகின்றீர்கள். தாயே, நான் என்ன பண்ண, வேலைக்காரன் தொடர்தான் செய்ய முடியும். நானு அவனுக்கு எப்பனா வரேன் வாயில போடணும். நாராயணா, கண்ணா, கோவிந்தா, அண்ணா, அண்ணா. அந்த முருகன் எங்கிருந்தாலும் பிடித்து மடிக்க வேண்டும். நாங்கள் முருகனை தேடி செல்ல வேண்டும். அந்த தேவேந்திரன் அவனை சிறை பிடித்தால் முருகன் பாவனருக்காக பறந்து வருவான். புறப்படுகின்றேன் பொன்னுலக. நாட்டிய மாதவர்களை அந்த அரக்கர்களின் நவத்தை கலைக்க சென்றார்கள். சென்றவர்கள் இன்னும் வரவில்லையே. அங்கு என்னதான் நடந்தது? வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். நமக்கு கலைஞ்சிருக்கும். நமக்கு எந்த ஆபத்தும் வராது. வந்துவிட்டோம் பொன்னுலக. உள்ளே இருப்பான் தேவேந்திரன். போய் நம்ம வந்துக்கிறோம் சொல்லு. வந்து சொல்லவா?
வந்துக்கிறேன் என்னது? நான் வந்துக்கிறேன் நீ வந்து அட கபாஜி நீ வந்துட்டு எனக்கு தெரியாது போடா போடா போ போ வந்தா எனக்கு என்ன வராம இருக்கு ஏய் என்ன பயந்தானா வச்சு போட்டு போடு பொழுது நீ என்ன நான் வந்துக்கிறேன் சொன்ன உடனே நீ வந்து திருப்பி உட்கார்றான் எப்படி சொன்ன நான் வந்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படியே போய் சொல்லுவாங்க நாம் யார் நம்பா மனுஷாலே ஏய் நாங்க யார் யார் மனுஷாலே மனுஷாலா கவலசாலா ஒரு மரியாதையே இல்லை போல இருப்பா நம்மளுக்கு என்ன சொன்ன இந்த மனுஷாலன்னு சொன்னேன் டேய் மூதேவி நாம் யார் கண்ணனுடைய தம்பி ஆர் கோடகன் ஏய் நாங்க யார் தெரியுமா யாரு கார்ல கோடகன் என் கூட வந்திருக்கிறேன் கார் கோடகன் ஏய் கார் கோடகன் வந்திருக்காரு கார் கோடியா இந்த கோடியா ஏய் என்னடா வாழ்த்தால் தெரியாத அப்பா யாரு அம்மா யாரு இதெல்லாம் லொக்காலிட்டியா புளியா மாட்டாடி கேசா ஏய் எங்கடா இருக்க பயப்படுறான் சொன்ன உடனே அத அலறி விட்டுப்பான் சொன்ன உடனே அது வாத்தா நான் அம்மா சொன்னேன் உங்க அப்பா சொன்னேன் வாழ் தலையில சொல்றேன்ன்றான் நீ போ என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியல ஏய் ஏய் ஓய் ஓய் ஓயா ஏய் யார் அடிக்கலாம் மாடு பிடிக்க வந்துக்கிறோம் ஏய் அந்த பையங்கடா மாடு பிடி இங்க போவாதப்பா போய் இங்க வியாழக்கிழமை மனமதி சந்தாங்க போங்க ஏய் அந்த பையங்கடா நான் உள்ள அந்த பையன் ஏர்மாடு ஓட்டி போட்டான் எந்த பையனை கேட்டீங்க ஏய் தேவேந்திரன் இருக்கின்றானா கேட்றாரு அவர் கீழே போடுறாரு போய் நான் வந்து போ ஏய் ஏய் எவனுக்கு போட்டான்னு தெரியல எவன் பார்த்தாலும் நான் வந்துக்கிறேன் என்னடா விட முடியுமா முடியாதா நான் தட்டி போட்டு முடியாது எப்ப இடம் போனா வாங்கிட்டு அவனை கண்ணோட பயன் ஓடுறான் பாரு அவன் இந்த தேவேந்திரன் அமர்ந்திருந்தானே அப்போது இந்த சிம்மாசனம் எப்படி இருந்தது அதெல்லாம் நீ உட்காரும் போதுதான் எப்படி இருக்கின்றது அப்படிடா எல்லக்கல்லு மேல நாய் உட்காந்தா எப்படி இருக்கும் அது போல இருக்கு சிறைபிடி இவனை ஏய் ஏய் யாரா நீ சிறைபிடி வந்தது வராத சிறைபிடி மீன் பிடிக்கிற கஜா இது ஏய் திருநமாபுரி பட்டினத்தில் இருக்கக்கூடிய கண்டனுடைய தம்பி கார் கோடகன் அரக்கப்படர் அதாவது புத்தி இல்லாம இப்படி எல்லாம் மீன் வார்த்தை தேவையில்லை முடிஞ்சா நீங்க போருக்கு வாங்க எங்க போறீங்க போருக்கு வாங்க ஏன் உன்னோடு போருக்கு வந்திருக்கின்றேன் எதற்காக எங்களுக்கு உன்னுடைய மருமக பிள்ளை இருக்கின்றான் பார் அந்த முருகன் அவனுக்கும் பகை எங்களுக்காக பயந்து ஓடி ஒளிந்திருக்கின்றான் முருகன் உன்னை அடித்தால் என்ன பண்ணுவான் அவன் வருவான் மாமனாருக்காக பயந்து வர போறான் அதுதான் வருகிறோம் ஏய் சீக்கிரம் அடிச்சு போட்டு வா போ போ சீக்கிரம் தெரியுமா ஆன்ஸ் இல்ல பாட்டு ஆம்ஸ் ஆம்ஸ் யாருமே சரி கிடையாது என்ன நடக்க போகுது ஒழுங்கா ஓடிடு என் மகனை ஒரே எனக்கு குன்றத்துல எங்கதான் வைக்கிறேன் பின்னாடி வச்சிருக்கோம்
வாடா குருவிலே வாடா. நீங்க புளிய மரம் உங்களுக்கு ஏய், நமக்காக பயந்து ஓடிவிட்டான் தேவேந்திரன். ஆமாங்க. எங்கிருந்தாலும் விடக்கூடாது, பின்தொடர்ந்து வா. தண்டமாய்